ஆஸ் அ விமன் டெஃபினட்டாக வந்து க்ரோத்துன்றது ஒரு இடத்துக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு இட் இஸ் நாட் ஸோ ஈஸி. He is the pillar of my support for all my initiatives and all my developments so far. So it is not that only successful businessல இருக்கிறவங்கள தான் நம்ம இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணுன்ட்டு இல்லை. This is Aishwarya from D Cube Studios. இன்னைக்கு நம்மளோட ஸ்டார் ஷோல நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம கூட மது சரண் இருக்காங்க. ஹலோ மேம். உங்களோட இந்த growth அச்சீவ்மெண்ட் எல்லாம் இந்த கிராஃப் படி நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க மேம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் டி கியூப் ஸ்டுடியோவுக்கு இந்த மாதிரி ஒரு விமனை செலக்ட் பண்ணி இந்த ஒரு ஆண்டர்ப்ரனர் இன்டர்வியூ கொடுக்கறதுல எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ ஆஸ் அ விமன் டெஃபினட்டாக வந்து க்ரோத்துன்றது ஒரு இடத்துக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு இட் இஸ் நாட் ஸோ ஈஸி. வி ஹாவ் டு ஃபேஸ் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் அண்ட் எஸ் கொஞ்சம் எல்லாம் கஷ்டப்பட்டு இட்ஸ் ஆல்வேஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஸோ எப்போவுமே வந்து நம்மளோட கெரியர் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஸோ ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் ஆர் ஸ்டடீஸ்லேருந்து ஸோ எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் கடந்து வந்திருக்கோம். பட் ஸ்டில் இன்னும் தெர் இஸ் லாட் ஆஃப் வே டு அச்சீவ். மது சரணுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும்ல மேம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். Madhu Saranukku, of course, I have two unique things. One is I don't compromise for anything. So second one வந்து I see people in a very broader way and in a very positive way. And என் கூட இருக்கிறவங்களையும் நான் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோடு தான் வச்சுப்பேன். ஸோ தட் இஸ் மை யூனிக்னஸ். உங்களோட ஃப்யூச்சர் பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம்? பிஸ்னஸ்லையா? பிஸ்னஸில் வந்து எனக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருக்குது. ஐ கேன் சே இட்ஸ் அ வெரி பிக் ட்ரீம். அதாவது என்னுடைய பிஸ்னஸ் கெரியர் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன்னா, ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது வந்து நம்ம கண்ட்ரியில் இருக்கிற எல்லா வீட்லேயும் அந்த ப்ராடக்டை இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ தட் இஸ் மை பிக்கெஸ்ட் ட்ரீம். ஸோ ஐ திங்க் ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் இட். மேம், உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் மேம். உங்களை வந்து எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க, அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு என் ஃபேமிலியை பற்றி சொல்கிறேன். ஐ பீன் வெரி பிளெஸ்ட் வித் அ வெரி குட் பேரண்ட்ஸ் and married to a very lovely and affectionate husband. So ரொம்ப affectionate, and he is the pillar of my support for all my initiatives and all my developments so far. So next வந்து I want to talk about my daughter, and she is very beautiful and lovely kid who understands. Basically வந்து when I started my career she was just 3 months baby. So my daughter is a very understanding child, and that gives me more confidence to do and achieve big things in my life. உங்களோட சின்ன வயசுல நீங்க எப்படி மேம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. So about my childhood memories, I have been born with 2 siblings, and one is my younger sister and younger brother. So I am basically an extrovert child. So அதுதான் வந்து எனக்கு வந்து இப்போவும் வந்து I can feel more confident about whatever the things I am doing it. உங்களோட இன்ஸ்பிரேஷனா நீங்க யாரை மேம் பார்க்குறீங்க? In women or women inspiration? General. So generally whoever has been successed in the industry, ஸோ அவங்கள எல்லாரையுமே நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் எடுத்துப்பேன். இட் இஸ் நாட் ஓன்லி பிஸ்னஸ் பீப்புள், ஈவன் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க எவ்வளோ தைரியமாக ஃபேஸ் பண்ணுறாங்க, அது கூட இட் இன்ஸ்பயர்ஸ் மீ. ஸோ இட் இஸ் நாட் தட் ஒன்லி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸில் இருக்கிறவங்கள தான் நம்ம இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணுன்ட்டு இல்லை. ஐ சி லாட் ஆஃப் விமன் ஹூ இஸ் பீன் ஃபேஸ்ட் ஆஸ் அ சிங்கிள் விமன் அண்ட் விடோ. நிறைய பேர் வந்து இப்போவும் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுடைய ஃபேமிலியை வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க இன் வெரி டீசென்ட் வே. ஸோ அவங்க எல்லாமே எனக்கு இன்ஸ்பிரேஷன் தான். உங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி சொல்லுங்கள் மேம். ஆஸ் அ பர்சன்லேருந்து ஆண்டர்ப்ரனரில் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுங்கள். ஆஸ் அ பர்சன் இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஐ பீன் டூயிங் லாட் ஆஃப் சோஷியல் காசஸ், and I've been involved in a lot of social services. It's a noble cause, and of course I have created lot of friends. So I have a very big network of friends, and that's my stress buster.
ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அந்த இசிஜி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இசிஜியில் நம்ம ஆர்ட் துடிப்பு, அதாவது நம்மளுடைய இதய துடிப்பும் வந்து அப்ஸ் அண்ட் டவுனாக போனால் தான் வந்து இதயம் வந்து நல்லா இருக்குதுன்னு, ஸ்டேபிளாக போனால் உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி எல்லாருக்குமே அப்ஸ் அண்ட் டவுன். ஐ திங்க் பிஸ்னஸில் டெஃபினட்டாக அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நான் வந்து ஒரு வெரி போல்டு ஃபீமேலாக இருந்து எல்லா சேலஞ்சஸையும் ஐ ஃபேஸ்ட். உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க மேம்? இந்த ஹாபீஸு அந்த மாதிரி எதனா இருக்கா? ஃப்ரீ டைம் டெஃபினட்டாக எல்லாருக்குமே நிறைய இருக்குது. பேசிக்காக நம்ம எப்படி ஒரு நாளை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் எனக்கு வந்து என்னுடைய ஃபேமிலி டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அட் த சேம் டைம் கெரியரில் வந்து ஏதாச்சும் இம்பார்ட்டன்ஸ் மீட்டிங்னா ஐ ஓன்ட் மிஸ் இட். ஸோ அதே சமயம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப தட் இஸ் அ பிக் ஐ ஃபீல் லைக் ஐ வில் பி வெரி ஹாப்பி வித் மை ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க். ஸோ ஃப்ரீ டைம் whenever I am feeling alone. So I feel like I wanted to be alone. Don't be with anybody else. டைம் மாதிரி. ஆமாம். பொதுவாக எல்லாருக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்கு மேம். இப்போ நீங்கள் வந்து ஒரு விமன் ஆண்டர்ப்ரனர், இப்போ மற்ற விமனையும் சேர்த்து நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த ஐடியாலஜி எப்படி வந்துச்சு மேம்? சரி, பேசிக்காக பார்த்தீங்கன்னா இன் அ ஃபேமிலி ஒரு விமன் எம்பவர்டாக இருந்தால் அந்த ஃபேமிலியே எம்பவர்ட் ஆன மாதிரி தான். ஸோ அதாவது நம்மளுக்கு வந்து பிள்ளைங்க, நம்மளோட சில்ட்ரன் வந்து நம்மளை வந்து ஒரு ரோல் மாடலாக பார்க்கணும். ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து எம்பவர்டாக இருக்கும், ஃபினான்ஷியலி எவ்வளோ இண்டிபெண்ட்டாக இருக்கும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தட் வாஸ் மை மைண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், மை மாம் இஸ் அன் ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் ஷீ டிபெண்ட்ஸ் ஆன் அப்பா. ஸோ இஃப் ஷீ வாண்டட் டு பை சம்திங், அவங்களுக்கு ஒரு பூ வாங்கினவங்க கூட அப்பாவை தான் டிபெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ சம்டைம்ஸ் ஓகே கேட்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வி ஆர் சீயிங் ஃப்ரம் த சைல்ட்ஹுட். ஸோ நம்மளுக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்சி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லா விமனுக்கும் இருக்கணுன்றது தான் என்னுடைய மோட்டிவ். ஸோ ஐடியாலஜியெல்லாம் பெரிய ஐடியாலஜியெல்லாம் இதுக்கு கிடையாது. பட் நத்திங் பட் லைக் மீ அதர் விமன் ஆல்சோ பி எம்பவர்ட். ஸோ ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் இட். ஜென்ரலாக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதே கஷ்டம் மேம். ஆனால் நீங்கள் ஒரு செயின் ஆஃப் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம வந்து பிறக்கும்போது யாருமே பிஸ்னஸ் பர்சனாக பிறக்கிறதில்ல. ஸோ சிச்சுவேஷன்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதை வச்சு தான் ஒரு ஆண்டர்ப்ரனர் உருவாகிறாங்க. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு இக்னைட் வந்து நான் ஒர்க்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐ ஹேட் தட் வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வேர் என்னுடைய பொட்டென்ஷியலை வந்து யாரும் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணலன்னு நினச்சேன். ஸோ வை கான்ட் வி ஸ்டார்ட் அவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்ற அந்த ஒரு இக்னைட்டு தான் டு ஸ்டார்ட் அப் த பிஸ்னஸ். ஸோ வென் வி ஸ்டார்டட் எது நம்மளுக்கு நிறைய ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக எந்த ஃபீல்டில் இருக்கோமோ அதிலிருந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு தான் இட் இஸ் அ குட் மூவ். ஸோ ஃபார் எனி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங் இன் மை ட்ரைனிங். So I was a trainer, so I was very strong in my training. So அந்த 2002 we started our training company called STC, so which is software testing company. So STC is the meaning of software testing company. அந்த company start பண்ணும்போது it's a training division start பண்ணோம். It was software testing என்றது ஒரு tool. It's a software tool, automated tool. So where we test the product which has been developed by other programmers. ஸோ அதில் வந்து நாங்கள் வந்து நிறைய இளைஞர்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்தோம். ஸோ அதில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பிளேஸ்டும் ஆனாங்க. ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் வித் அலாங் வித் மை அதர் பார்ட்னர் அண்ட் மை ஹஸ்பண்ட் ஆஃப்கோர்ஸ். ஸோ செகண்ட் வந்து நம்ம ஐடி துறையில் வந்து எப்போவுமே வந்து ஒரு ரெசிஷன் இருக்கும். ஸோ எங்களுக்கும் அந்த ரெசிஷன் இருந்தது ஒரு certain 6 years 7 years after we started. So we thought அந்த ஐடியிலிருந்து just to sustain in the business industry வேறு ஏதாச்சும் ஒரு ஜானரை நம்ம பார்க்கலாம் which is very very demandable போது தான் I have come across the beauty industry. ஸோ நம்ம என்ன ரெசிஷன் ஆனாலும் நம்ம ஐப்ரோஸ் பண்ணுறதுக்கு மறக்கிறது இல்லை. ஜென்ஸுக்கு ஹேர் வளர்ந்துட்டே தான் இருக்கும். ஸோ ஹேர் கட் இருக்கணும். ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் அனலைஸ்ட் வாட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் வி கேன் ஜஸ்ட் ஆல்டர்னேட்டிவாக பார்க்கலான்னு சொல்லிட்டு. இட் டசன்ட் மீன் எஸ்டிசியில் நாங்கள் வந்து மூடில் இட் வாஸ் கோயிங் வெரி லோ. ஸோ வி வாண்டட் டு சூஸ் அப் another industry. ஸோ அப்போ தான் வந்து இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரி கேம் அப் அண்ட் வி started, and of course as we decided, like it started with a very nominal and very small way, and அதை வந்து ஒரு செயின் பிஸ்னஸாக ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடலாக கொடுத்து ஒரு 20 units போட்டோம். ஸோ from the beauty industry, yes, we wanted to create new
trends in beauty industry, so not the saloon industry. So idu vandu cosmetic in the sense it is a aesthetic solutions for hair, skin and weight loss and all. So appadi ABC start pannom. So ABC is nothing but advanced beauty and cosmetic clinics. So adu start பண்ணும்போது we had a very broader idea, this is going to be the market அப்படினு சொல்லிட்டு. So I think that is also success, and right now we have been doing great things in ABC. And of course, apart from all these things, my venture is basically based on some women has to be empowered, whatever the venture I'm doing. So appadida I have come across this food industry, so started a very small kiosk called Mommy's House of Coffee அப்படினு சொல்லிட்டு. So this is basically for the underprivileged women க்கு I wanted to give some kind of a livelihood solution. So appadi Mommy's House of Coffee, I've been inside of food industry also. So எந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் as a business person we will make sure that we need to sustain in the industry. It doesn't mean that நிறைய ஒருத்தர் வந்து ஈவன் 15 verticals business கூட பண்ணலாம், பட் நம்ம எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் எப்படி சஸ்டெயின் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஐ கேன் சே ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து அதை வந்து கொண்டாடுறோம். we need to celebrate. ஓகே, சக்ஸஸ் ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இவ்வளோ வந்துச்சுன்னா we need to celebrate that moment. அதே மற்றொரு இண்டஸ்ட்ரியில் இல்லை அதே இண்டஸ்ட்ரியில் அந்த பர்டிகுலர் பிஸ்னஸில் ஃபெயிலியரும் கொஞ்சம் டவுன் ஆச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் நம்மளை வந்து பக்குவப்படுத்திக்கணும். ஸோ we need to make ourselves to face அந்த மாதிரி ஒரு crisis வந்தாலும் அதை வந்து ஃபேஸ் போல்டாக சேலஞ்ச் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் திஸ் 2 years இந்த பேண்டமிக்கில். ஸோ பேண்டமிக்கில் எப்படி வந்து நிறைய கற்றுக்கிட்டோம். ஸோ எப்படி வந்து சஸ்டெயின் பண்ணுறது தான் ஒரு சேலஞ்சே, நாட் டு டூ எனி பிஸ்னஸ் அட் ஆல். ஸோ இதில் எப்படி சஸ்டெயின் பண்ணிவிட்டு வி ஆர் சீயிங் அ பிக் என்ட்ரி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் த ஃபியூச்சர். இந்த பேண்டமிக்கில் எப்படி மேம் நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு நீங்கள் வெளியே வந்தீங்க? பேசிக்காக 2009 I started my NGO called River. ரிவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா பேசிக்காக வந்து டு அப்லிஃப்ட் அண்டர் ப்ரிவிலேஜ் விமென் ஆன் தேர் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சி. அதனால தான் வந்து இந்த ரிவர்ன்ற என்ஜிஓ நான் ஸ்டார்ட் பண்ணேன். 2009 ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த பேண்டமிக்குன்னு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணுறதே ஒரு இந்த மாதிரி ஒரு க்ரைசிஸில் நம்ம ஃப்ரண்ட்டில் போய் நிற்கிறதுக்கு தான் என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டைமில் நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இருந்தால் தட் இஸ் நாட் அன் என்ஜிஓ அட் ஆல். ஸோ இதில் வந்து நான் வந்து வாட் ஐ ஃபெல்ட் இஸ் ஐம் டாக்கிங் அபவுட் த ஃபர்ஸ்ட் லாக்டவுன். எல்லோரும் வந்து மளிகை கடைங்களும் இல்லை, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வெஜிடபிள் ஷாப்ஸ் இல்லை. அப்போ வந்து நம்மளுக்கு மெயின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஃபுட். ஸோ அந்த ஃபுட்டை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வி ஸ்டார்டட் வித் எவ்ரி டே 1000 பீப்புளுக்கு வந்து அன்னதானம் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு ஃபுட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வி couldn't able to do all 3 times. வெறும் லஞ்ச் மட்டும் ஒரு 1000 பேருக்கு பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாஸ்க் கொடுக்கறது, அப்புறம் சானிடைசர்ஸ் கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது. நாட் ஓன்லி திஸ், தே நீட் டு நோ ஹவு டு வாஷ் தேர் ஹேண்ட். அது ஐம் டாக்கிங் அபவுட் த வெரி இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் த லாக்டவுன் பீரியட். ஸோ இதிலெல்லாம் வந்து நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறதோட இந்த மாதிரி அலாங் வித் மீ லாட் ஆஃப் மை அதர் வாலண்டியர்ஸ் ஆல்சோ, பிகாஸ் எல்லாருக்கும் ஐடி வாலண்டியர்ஸ் எல்லாரும் வந்து என் கூட சேர்ந்துட்டு இட் வாஸ் லைக் அ டீம் ஒர்க் வி டிட். ஃப்ரெஷர்ஸ்க்கு இந்த பேண்டமிக்கில் கிராஜுவேட் எல்லாம் ஆகி வந்திருப்பாங்க, உங்கள் சஜஷன் கொஞ்சம் சொல்லுங்களேன் அவங்களுக்கு. ஃப்ரெஷர்ஸ்ன்னும் போது நம்ம பீப்புள் ஹூ ஹவ் பீன் கம்ப்ளீட்டட் த கிராஜுவேட்ஸ் கேட்குறீங்க. அவங்க வந்து வெரி லக்கி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இல்லையா? எக்ஸாம்ஸ் எல்லாம் இல்லாமல் எப்படியோ பாஸ் பண்ணிட்டாங்க. பட் தட்ஸ் நாட் கோயிங் டு கிவ் தெம் அ ப்ராப்பர் கெரியர், பிகாஸ் தே நீட் டு லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் அப்டேட் லாட் ஆஃப் திங்ஸ். ஏன்னா காலேஜுக்கு போய் நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸோட இப்போ இந்த ஆன்லைனில் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நாலேஜ் கிடச்சிருக்கோன்றது இட் இஸ் வெரி குவெஸ்டனபிள். ஸோ ஐ ஃபீல் யாருக்கும் அட்வைஸ் பிடிக்காது, பட் ஐ சஜஸ்ட் ஆல் திஸ் யங்ஸ்டர்ஸ் டு அப்டேட் தெம் செல்ஃப் whether college is going to reopen or still they have to continue in online, but they need to learn and get experience and instead of wasting time on social media, கொஞ்சம் social மீடியாவில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். பட் நாட் எவ்ரி
டைம். ஸோ கொஞ்சம் அந்த சோஷியல் மீடியாவை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இஃப் தே கேன் ஏபிள் டு கான்சென்ட்ரேட் ஆன் டு நியூ அண்ட் அப்கிரேட் தே ஹாவ் டு. அண்ட் அது வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கெரியர் பார்த்து உருவாக்கும். பிரைட்டான ஸ்டூடெண்ட்ஸ் கூட இப்போ கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காம கஷ்டப்படுறாங்க மேம். உங்களோட சஜஷன் அவங்களுக்கு சொல்லுங்கள். ரொம்ப பிரைட்டான ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 10th 12th காலேஜில் தான் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய எக்ஸ்போஷர் அவங்களுக்கு கிடைக்கல அவங்களோட கேப்பபிலிட்டியை வெளிப்படுத்துறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து வீட்டில் இருக்கும்போதே இந்த லாக்டவுனில் எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் பட்டிங் ஆண்டர்ப்ரனராக உருவாக்கிட்டாங்க. கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா எல்லோரும் அவங்க வீட்டில் இருந்து ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்றதுனால தேவர் ஸ்டார்டட் திஸ் பேக்கிங் அண்ட் எம்ப்ராய்டரி, மேக்கப் ஆர்டிஸ்ட், அந்த மாதிரிலாம் நிறைய கற்றுட்டு பட்டிங் ஆண்டர்ப்ரனராக இருக்காங்க. அது இல்லாமல் பசங்களும் வந்து தே ஆர் ஸ்டார்டட் அப் வித் லாட் ஆஃப் ஆப்ஸ். ஸோ மெடிக்கல் ஆப்ஸ் அந்த மாதிரியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய யங்ஸ்டர்ஸ் ஆர் அண்ட் தட் டு ஆர் இந்தியன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் வெரி வெரி ஸ்மார்ட் அண்ட் they know how to project them. So brightenனாலே they know how to come up in the life. So இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கோசரம் வெயிட் பண்ண மாட்டாங்க. They will itself make and get into some kind of a thing where they can earn lot. உங்களோட ரீசெண்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் அது சர்டிஃபிகேஷன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பேசிக்காக இதுக்கு வந்து பாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் வந்து 2013. ஸோ இது வந்து ஒரு லீகலான ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் given us every women at the workplace, in case if we been assaulted or sexually harassed, we have all rights to take it to the next commission. ஒரு particular responsibility வந்து I feel very pride to of awareness in the corporate, all the rural employees of across India. I wanted to reach this. So இதை வந்து நாட் ஒன்லி அட் ஒர்க் பிளேஸ்ன்றம்போது நீங்கள் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பெண்களுக்கு மட்டும்தானா இது அப்படின்ட்டு இல்லை. இது வந்து இண்டஸ்ட்ரீஸ், ஒரு தீப்பெட்டி இண்டஸ்ட்ரியில் கூட நடக்குது, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் சித்தாளுக்கும் மேஸ்திரிக்கும் நடக்குது. அதெல்லாம் விட்டுருங்க. எவ்ரி டே எவ்ரி ஹவுஸ் இன் த மிடில் கிளாஸ் ஃபேமிலி domestic violence have been raised in every வீட்டுக்கு வேலைக்கு வராங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கூட அவங்களுடைய அந்த சம்பளம் கொடுக்குற அந்த முதலாளி கிட்ட இருந்து இந்த அசால்ட் நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு இதை வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக எடுத்துகிட்டு வரணுன்றது தான் என்னுடைய அப்ஜெக்டிவாக இருந்தது. ஸோ ஐ ஹவ் பீன் இன்டர்நேஷ்னலி சர்டிஃபைடு to talk about this and to reach across all the women in our state. நெக்ஸ்ட் ஹானர் பற்றி பேசலாம் மேம். நீங்கள் விமன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் யூஎன்லேருந்து. It's really a proud moment for me. So 2016 வந்து I have been recognized as a Indian ambassador for women entrepreneurship. So basically வந்து that time I have created more than 5,000 women entrepreneurs across India பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு இந்த ஆனரை கொடுத்தாங்க. So when I took this responsibility, I made sure that அந்த 5,000ன்றது இன்னொரு couple of yearsல 10,000ஆக மாறணும். ஸோ ஒரு ஸ்டேட்டில் இருந்து, ஒரு சவுத் இந்தியாவில் இருந்து I could able to create 5,000னா across India I could able to do it, double it. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டோட I'm working for it. மேம், அடுத்த ஒரு குட்டி செக்மெண்ட் பார்க்க போகிறோம். அந்த செக்மெண்ட்டோட பேர் வாட் இஃப். நம்ம சொசைட்டியை வந்து ஒரு பெட்டர் பிளேஸாக மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா எதை மாற்றுறீங்க? Good question. And very it's not a fantasy question, it is seriously very serious question. எனக்கு தெரிஞ்ச politicians ஆகட்டும், இல்லை any bureaucrats, government servants who are doing mistakes and they have been இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சாலே I think they should not elect in the next the future elections. ஸோ ஒரு அடிப்படை உறுப்பினர்லேருந்தே அவங்க வந்து நீக்கப்படணும். And if they are a government servants, definitely they have to give a suspension and make sure that they are not coming back. So that will be the biggest punishment forever. So இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாலே I think நம்ம சொசைட்டியில் வந்து எந்த மிஸ்டேக்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களோட இந்த பிஸியான ஸ்கெடியூலில் எங்களுக்கு இவ்வளோ டைம் கொடுத்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். Thank you so much.